இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூடவே சுகுணாக்காவையும் சேர்த்து வெளிய அனுப்பிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையும் மொத்தமா போயிடும். எப்படி வசதி? புவனா வேண்டாம், நீயே முடிவு பண்ணிக்கோ. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இந்தா போன் வேணுமா? இந்தா நல்ல முடிவா இடையந்தோ. பட்ட வரேன். வாமா சொல்றேன். ஐயோ அம்மா 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 அம்மா, என்னடி என்ன இவ்ளோ சந்தோஷம்? ஐயோ அம்மா, இத பாரு. அதே வீடியோ தான் திரும்ப எடுத்துட்டேன். எப்படி? எல்லாம் அப்படிதான். திவாகரே, அதான் எல்லாருமே வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? சரிப்பா, ஆரம்பிச்சலாம்ப்பா. கேக் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். கேக் கொண்டுடா. அம்மா போமா. மருமகளே, என்ன அங்கேயே தனியா நின்னுகிட்டு இருக்க? போ, அவன் கூட ஜோடியா நின்னு கேக்க கட் பண்ணு. சரிங்க மாமா. போங்கம்மா. அக்கா இந்து, நான் கிளம்புறேன்க்கா. என்ன இந்து இது? அவதான் அப்படி சொன்னானா? நீ உன் பாட்டுக்கு கிளம்பிட்ட? இல்லக்கா, ஒருவேளை புவன் அந்த வீடியோவை காட்டிட்டானா சுகுணாக்காக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்களுக்கு இந்த வீடும் குடும்பமும் தான் எல்லாமே. என்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக கண்டிப்பா நீ போய்தான் ஆகணுமா? இங்கே இருந்து பிரச்சனையை எப்படி சரி பண்ணலான்னு பாக்கலாம்ல. அக்கா, சித்ரா, தாத்தா, கருணா இவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோங்கக்கா. இவளை விட்டா இவ இங்கேயே தான் இருப்பா. இந்த வீடியோவை மாமா கிட்ட காட்டினாதான் இவ கூட்டத்தை அடக்க முடியும். இவ்வளவு நாள் நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஆளோட ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கேன். நீங்க பாருங்க.
மன்னிச்சிடுங்க. சித்ராவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணுங்க. நான் போறேங்க. நான் போயிடுறேன். நான் போறேங்க. நான் இங்க இருந்து போயிடுறேங்க. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுங்க. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. வைத்தி. என் பொண்ணை காப்பாத்துங்க. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுங்க. நான் போயிடுறேன். இதோ ஐயோ. அக்கா எனக்கு மாமா சித்ராவை காப்பாத்துங்க மாமா. ஏய் கூப்பிடா டாக்டரை. போதுமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? இப்படி என்ன நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டல. இப்ப நான் எங்க போவேன்? என்ன பண்ணுவேன்? அக்கா உங்க புருஷனோட கோபம் குறையிற வரைக்கும் வேற எங்கேயாவது தங்குறது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. உங்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க யாராவது இங்க இருக்காங்கன்னா சொல்லுங்க. அவங்க வீட்டுல நீங்க தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்போ நான் உன்கிட்ட உதவி கேக்குற நிலைமைக்கு நான் கிட்ட இல்ல. நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே நீதான். இது வரைக்கும் என் மாமா இல்லாம நான் யார் வீட்டுக்கும் போனதே இல்ல. அப்போ நான் உங்களை உங்க அம்மா வீட்டுல விடட்டுமா? நான் என் அம்மா கிட்ட நான் இந்த வீட்டுக்கு வந்தா நான் என் மாமாவோட தான் வருவேன், இல்லைன்னா உடம்பா தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு நிலைமையில நான் என் அம்மா வீட்டுக்கு எப்படி போவேன்? நான் போகவே மாட்டேன்.